என் வாழ்க்கையில நான் நினைக்கிறது எல்லாமே தடைபடலாம், ஆனா என் வாழ்க்கையில நீங்க நினைக்கிற ஒரு காரியம் கூட. ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி. யாருங்க நமக்கு வாக்கு கொடுக்கிறார்? யாருங்க நமக்கு வாக்கு கொடுக்கிறார்? அவர் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சத வார்த்தை எனக்கு கொடுக்கிறார், அது நடக்கும். நீர் செய்ய நினைத்தது தடைபடா. ஆண்டவருக்குள்ள இருக்கிறவன் வாக்கு தத்தத்தால திக்கு முக்காடிடுவான். ஆமா, நீ போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். ஆமென் சொல்றவங்க. அதான் இந்த சத்தத்தை தூரத்தில் ஆங்காங்க இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு அண்டை வாருங்கள், நல்ல மேய்ச்சலை கண்டடைவீர்கள். அவர் நல்ல மேய்ப்பர். வேதத்தை எடுத்துக்கொள்ளும் 2 நாளாகமம் 6வது அதிகாரம். 2 நாளாகம புஸ்தகம் 6வது அதிகாரம், அதனுடைய 15வது வசனம். தேவரீர் என் தகப்பனாகி தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி, அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவன் வாக்கு தத்தத்தை காத்தருளுகிறாராம், வாக்கு தத்தத்தை தெரிவிக்கிறாராம், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறாராம். நம் தேவன் யார் என்று கேட்டால் சொல்லணும், வாக்கு தத்தத்தை காத்தருளுகிறவர். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, வாக்கு தத்தத்தை காத்தருளுகிறவர். நான் சொல்றதை அப்படி ரிப்பீட் பண்ணணும். இந்த மந்த் ஃபுல்லா உங்களை அறிக்கை செய்ய வைக்க தான் போறேன். கைகளை உயர்த்தி, வாக்கு தத்தத்தை காத்தருளுகிறவர், வாக்கு தத்தத்தை அறிவிக்கிறவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தம் என்றால் என்ன? வாக்கு தத்தத்தை தந்தவர் யார்? வாக்கு தத்தத்தின் காலம் என்ன? யாருக்கு வாக்கு தத்தம்? வாக்கு தத்தத்தை எப்படி நம்புவது? வாக்கு தத்தத்தை எப்படி தெரிவிப்பார்? வாக்கு தத்தம் எனக்கானது என்பதை எப்படி உறுதி செய்வது? இப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். சும்மா வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் என்ன வாக்கு தத்தம்? ஆமென். நாம் இதை அறிந்து கொள்ள போகிற இந்த முதல் நாளிலே வாக்கு தத்தத்தை குறித்ததான ஒரு அறிமுகத்தை தான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம், ஒரு தெளிவோடு முன் செல்வது மிகவும் அவசியம். எல்லாரும் சொல்லுங்க. நமக்கு எவ்வளவு வேகமா போகிறோங்கிறது விஷயம் கிடையாது, எவ்வளவு தெளிவோடு போகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். விசுவாச ஓட்டத்தில் வேகம் அல்ல முக்கியம், விவேகம். ஆமென். அதனாலதான் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நீ பொறுமையா வந்த போது, ஆனா சரியா வா, ட்ராக் மட்டும் மாறிடாத. நல்ல கவனிங்க. வாக்கு தத்தம் என்றால் என்ன? ஒருவர் தான் நிச்சயமாய் செய்ய போகிற காரியத்தை யாருக்கு செய்ய போகிறாரோ அவருக்கு அதை முன்னமே அறிவிக்கிறார், தெரியுமா? அதுதான் வாக்கு தத்தம். வாக்கு கொடுக்கிறது, ப்ராமிஸ் பண்றது. நம்மோடு சும்மா நிறைய பேர் பேசுவாங்க, ஆனா சிலர் நமக்கு செய்கிற காரியத்தை முன்னமே சொல்லுவாங்க. முன்னமே சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அதில் நான் கண்டிப்பா இதை செய்வேன், எனக்கு மட்டும் அடுத்த மந்த் சேலரி வரட்டும், நான் இந்த காரியத்தை கண்டிப்பா உனக்கு அல்லது உங்களுக்கு செய்து தருவேன். அப்பா எனக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுங்கப்பான்னு பிள்ளை கேட்குது. அப்பா கிட்ட காசு இல்லை. இங்கே பாருமா, நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதினா எனக்கு சேலரி வந்துடும். சேலரி வந்து முதல் வேலையை ஒன்று கடைக்கு கூட்டிட்டு போய், அப்போ அந்த பிள்ளை நம்ப ஆரம்பிச்சிடும். இங்கே கொடுக்கிறது ஷூ அல்ல, இங்கே கொடுக்கிறது வாக்கு. தாம் செய்ய போகிறதை முன்னமே கொடுக்கிறார், தெரியுமா? சொல்றார், தெரியுமா? அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, தாம் செய்யாத ஒன்றை கர்த்தர் ஒருபோதும் இதுவரை சொன்னதில்லை, இனியும் சொல்ல போவது இல்லை.
வாக்குத்தத்தம் என்பது என்ன? நாம் அறியும் முன்னமே குறிக்கப்பட்டது, நாம் அறியும்படிக்கு முன் உரைக்கப்பட்டது, நாம் அனுபவிக்க நிறைவேற்றப்படுவது. இதுதான் வாக்குத்தத்தம். நான் ரிப்பீட் பண்றேன். காலையில் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தாங்க. நாம் அறியும் முன்னமே அது குறிக்கப்பட்டது. யாக்கோபை குறித்ததான வாக்குத்தத்தமானாலும் சரி, ஈசாக்கை குறித்ததானாலும் சரி, இதை இவர்கள் அறியும் முன்னமே கர்த்தர் குறித்தது. இவர்கள் அறியும்படி இது அவர்களுக்கு முன் அறிவிக்கப்பட்டது. ஒன்று நடந்த பிற்பாடு சொல்வது அல்ல வாக்குத்தத்தம். நடந்த பிறகு சொல்றதெல்லாம் சாட்சி, செய்த கிரியைகள். ஆனால் நடக்கும் முன்னமே அதை சொல்றாருன்னா அதுதான் வாக்குத்தத்தம். நாம் அறியும் முன்னமே குறிக்கப்பட்டது, நாம் அறியும்படி நமக்கு முன் அறிவிக்கப்பட்டது, நாம் அனுபவிக்க அது நிறைவேற்றப்படுகிறது. ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. கர்த்தர் என்கிட்ட ஒன்று சொன்னார்னா அதை இன்னும் சீக்கிரத்தில் அல்லது வருகிற நாட்களிலே செய்ய போகிறார். வாக்குத்தத்தம் தந்தது யாரு? வாக்குத்தத்தம் தந்தது யாரு? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் தம்மை ஆபிரகாமுக்கு இப்படி அறிமுகப்படுத்துகிறார். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதாவது எதுவுமே செய்ய இயலாதவர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்து என்னை நம்ப பண்ண, அப்படி அல்ல. என்கிட்ட ஒண்ணு செய்வேன்னு சொல்றாருல, அவர் யார் தெரியுமா? சர்வ சர்வ வல்லமை உள்ள தேவனா என்ன? எல்லாத்தையும் செய்யறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. நம் தேவன் யார்? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் யார்? எனக்கு வாக்கு தந்தது யார்? ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும், எல்லாரும் சொல்லுங்க, சகலத்தையும் செய்ய, இதைதான் அவர் தம்முடைய நாமமாக சர்வ வல்லவர் என்றார். நமக்கு விளங்காதுன்னு சொல்லி இன்னொரு இடத்துல அது தெளிவா எழுதி இருக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அடுத்த வார்த்தை, நீங்க ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா? என் வாழ்க்கையில நான் நினைக்கிறது எல்லாமே தடைபடலாம், ஆனா என் வாழ்க்கையில நீங்க நினைக்கிற ஒரு காரியம் கூட, ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, யாருங்க நமக்கு வாக்கு கொடுக்கிறார்? யாருங்க நமக்கு வாக்கு கொடுக்கிறார்? அவர் ஒன்ன செய்யணும்னு நினைச்சத வார்த்தை எனக்கு கொடுக்கிறார், அது நடக்கும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. எனக்கு யார் அதுதான் பார்க்கணும். யார் எனக்கு வாக்கு கொடுக்கிறார்? 1 சாமுவேல் 3:19 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. என்ன வார்த்தை பார்த்தீங்களாங்க? ஒன்றையாகிலும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாது. ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன கேட்கிறோம்? ஆண்டவர் ஒரு வார்த்தையாவது, ஒரு வார்த்தையாவது உனக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் மிஸ் ஆகாது. யோசுவாவில் இருக்கிறது அல்லவா கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன, யோசுவா 23 நினைக்கிறேன், 20, 21, 21:40 வாசிங்க. லாஸ்ட்ல 45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம். வாக்குத்தத்தத்துல என்ன? வாக்குத்தத்தனால என்ன தெரியுமா? நல்ல வார்த்தை. ஆமென். நல்ல வார்த்தை கேட்கணும்னா அப்பா சமூகத்துல வாங்க. ஹல்லேலூயா. தாவீது எப்படி ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? காலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். 143 இருக்கு. அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். அதான் வாக்குத்தத்தம். ஆண்டவரே, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த
நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் எல்லாரும் சொல்லுங்க, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. தவறி போகவில்லைன்னா தாண்டி அடுத்த குடும்பத்துக்கு போகல. 100 பேருக்கு பார்சல் கொடுக்குறோம். ஒவ்வொரு பார்சல் 5 பொருட்கள் வச்சு கொடுக்குறோம் வைங்களேன். எல்லாரும் பிரிக்கிறாங்க 5 பொருள் 5 பொருள் 5 பொருள். ஒருத்தங்க ஓபன் பண்றாங்க 4 தான் இருக்கு. இன்னொன்னு என்னாச்சு, பக்கத்தில் இருக்கிறவங்க ஓபன் பண்றாங்க இங்க 6 இருக்கு. மிஸ் ஆயிட்டு அங்க போயிட்டு. இது மனிதன் செஞ்சா இப்படி மிஸ் ஆகும். ஆனா கர்த்தர் செய்யறாருன்னு வைங்களேன், ஒண்ணு கூட இல்லப்பா நான் உனக்கு பார்சல் பண்ணேன், ஆனா உனக்கு வைக்க வேண்டிய பொருளை நான் தூக்கி இன்னொரு, அப்படி அல்ல. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு இந்த வார்த்தை பேசப்படும் போதெல்லாம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, அந்த இடத்துல நம்மளை வைக்கணும். உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு கர்த்தர் சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகாது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எல்லாம் நிறைவேறும். 44வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதை முன் அறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? இந்த சர்வ வல்லவர் யார் தெரியுமாங்க? ஒரு காரியத்தை முன் அறிவிக்கிறார் வைங்களேன். முன் அறிவித்த அத்தனையும் கர்த்தர் எப்படி வரவழைப்பாராம்? அவர் வரவழைத்து எப்படி நிறுத்துவாராம்? வரிசையாக. சர்வ வல்லவர் செய்கிற செயல்ல குழப்பம் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழப்பம் இருக்காது. என்னை போல எதையாகிலும் வரவழைத்து முன் அவர் என்னெல்லாம் பேசினாரோ எல்லாவற்றையும் ஒரு வார்த்தை கூட தவறவில்லை. எல்லாமே நிறைவேறிட்டு. ஆண்டவரே என்னப்பா உனக்கு எல்லாம் நான் செஞ்சுட்டேனா? செஞ்சிட்டீங்க ஆண்டவரே, ஆனால் 2 காரியம் மிஸ் ஆகுதா? அவசரத்தில் விட்டுட்டேன்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஏன் அவர் யாரு? அவர் சர்வவல்ல. வார்த்தைகள் அவர் உண்மையுள்ள வார்த்தைகள். பிரியமானவர்கள், அதனாலதான் சொல்றேன், வாக்குத்தத்தத்தில் எழுதி வைங்க. எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு பாருங்க. லைஃப்ல எவ்வளவு நடந்திருக்கு, எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு நடக்க போகுது. அப்படி பார்க்கும்போது ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் ஆண்டவர் மேல இன்னும் நம்பிக்கையா இருக்கிறதற்கும் அது ஏதுவா இருக்கும். யார் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்? வேதத்துல சங்கீதம் 58 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணி. எங்க அப்போ ஒரு சைக்கிள் கூட கிடையாது. அதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, உன்னை நான் மேலே பறக்க பண்ணுவேன், பயணிக்க வைப்பேன். இந்த காலை ஆராதனையில் ஆண்டவர் சொல்ல வச்சாங்க, மேலே பயணிக்க. மேலே எப்படிங்க பயணிக்க முடியும்? இப்போ பார்க்குறோம்ல, ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஆண்டவர்ல எல்லாத்தையும் பைபிள் தான் கண்டுபிடிச்சிருக்கு. பூமியின் உயர்ந்த இடங்களில். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. சங்கீதம் 89 கர்த்தர் தாவீதுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் உண்மையில் பிசகாதிருப்பார். ஆண்டவருடைய உண்மைக்கும் ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கும் எவ்விதத்திலும் ஒரு கேள்வி கேட்கிற நிலைமை வர ஆண்டவர் விடவே மாட்டார். எனவேதான் தாவீதை நம்ப பண்ணுவதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொன்னேன். வாக்குத்தத்தம் யார் சொன்னதை பார்க்கணும், ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதாவது மாறி மாறி ஆட்சி அமைக்கிற
அரசியல்வாதிகள் சொல்லுகிற வாக்குறுதியே மனுஷங்க நம்பி ஓட்டு போடுறாங்க. ஆமாவா இல்லையா? ஒருத்தங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க எதை பார்க்குறாங்க தெரியுமா? அவங்க கொடுக்கிற வாக்குறுதி. அது எல்லாம் நிறைவேறுமா? எல்லாருக்கும் 100% தெரியும். நான் ஓட்டு போடுறேன்னு அதன் அர்த்தம் என்ன? இவர்கள் இனி என்னை ஆளட்டும், அதுதான் அர்த்தம். எந்த அடிப்படையில் நீங்க ஓட்டு போடுறீங்க? அவங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதி. எலெக்ஷன் டைம்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க நீங்க. திடீர்னு வந்து அவங்க துணி துவச்சு தருவாங்க, அவங்க தோசை சுட்டு தருவாங்க, அவங்க திடீர்னு வந்து என்ன வயசு கால் வலிக்கா, உங்களுக்கு நாங்க மட்டும் வந்துட்டோம்னா அப்பாடா என்ன ஆளு, உடனே போ குத்து அவன் பின்னாடி, அதுக்கப்புறம் குத்து. ஒரு வாக்குறுதி நம்முடைய தீர்மானத்தை மாற்றி இவங்க வந்தா நல்லா இருக்கும், இவங்க வந்தா நல்லா இருக்கும். அப்ப நான் ஓட்டு போடுறேன் அர்த்தம் இவங்க இனி என்னை ஆளட்டும். எல்லாம் நிறைவேறுச்சா? இல்ல. ஆனா நான் ஒருவரை உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. அவர் ஒரு காரியத்தை செய்தால் அதில் தோல்வி கிடையாது. அவர் சர்வ வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் நிறைவேறும், எல்லாம் நிறைவேறும், எல்லாம் நிறைவேறும், எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்துக்கு ஒரு காலம் உண்டு, அதாவது அது நிறைவேறுவதற்கு ஒரு காலம் உண்டு. ஒரு வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்டால் அது எவ்வளவு காலத்துக்குள்ளே நிறைவேறும் என்ற கேள்வி இருக்கும். அப்படி இவ்வளவு காலத்துக்குள்ளேன்னு கிடையாது. ஆனா ஏன்னா அப்படின்னா ஆபிரகாமுக்கு 25 வருஷம் வச்சது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிக்சடா 25 வருஷம் வச்சிருக்கணும். வாக்குத்தத்தத்துக்கு ஒரு காலம் உண்டென்றால் அந்த காலம் எந்த காலம் என்றால் வேதம் சொல்லுகிறது தேவன் குறித்த காலம். நாம நம்ம கேலண்டர்ல எல்லாம் மார்க் பண்ணி வைப்போம் தெரியுமா? அதே மாதிரி அவருடைய கேலண்டர்ல ஆண்டவர் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிட்டாரு. அது எப்படி சொல்ல? இங்க பாருங்க, சங்கீதம் 139 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய அவயவங்கள் உருவாக்கப்படும் முன்னே அது உருவேற்படும் நாட்களும். இந்த டேல ஜான்சாமுடைய சுண்டுகள் உருவாகும், கண்ணு உருவாகும், மூக்கு உருவாகும். இப்படி கர்த்தர் எழுதி வைத்தார் அந்த நாள். இது நான் குறித்த நாள் அல்ல. நான் வேணா நாள் குறிக்கலாம், இந்த ஆகஸ்டுக்குள்ள. சரி, உன் சந்தோஷத்தை குறிச்சுக்கோ, ஆண்டவர் விட்டுருவார். ஆண்டவரே அடுத்த ஆகஸ்ட் வர்றதுக்குள்ள குறிச்சுக்கோ. வாக்குத்தத்தம் என்பது தேவன் குறித்த நாள். ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே, தேவன் குறித்திருந்த ஆண்டவர் அந்த டைமே செட் பண்றாராம். ஆண்டவர் டைம் செட் பண்ணி வைக்கிறார். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ரொம்ப வேதனையான காரியம் என்ன தெரியும்? வேதனை இல்ல, ரொம்ப ஒரு சங்கடமான காரியம். 20 கடைசியில வாசிங்க, அதே ஆதியாகமம் 20 கடைசி. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அபிமெலேக்கு குழந்தை கிடையாது, ஜோம் என்றார். யார் ஜோம் என்றார்? ஆபிரகாம். ஜோம் பண்ணி ஆமீன் போடக்குள்ள வீட்டுல குழந்தை சத்தம் கேக்குது. என்ன ஆண்டவர் இது? அபிமெலேக்கு உங்களை தெரியவே தெரியாது, எனக்கு உங்களை தெரியும். ஆனா அபிமெலேக்குக்காக ஒரே ஒரு ஜெபத்தை தான் பண்ணேன். இப்போ அபிமெலேக்கு வந்து சொல்றாங்க, ஆபிரகாமே உங்க பிரேயர் என்ன பவர்ஃபுல் பிரேயர், நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்கல்ல, இப்போ எங்க வீட்டுல குழந்தை சத்தம். இவனுக்கு அவ்வளவு பவரும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் போது இருக்கிற சந்தோஷம் ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம், ஏன்னா ஆண்டவர் இதுக்காக நான் தலைகிழன்னு உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஏன்னு கூட கேட்கல, ஆனால் அவனுக்காக லைட்டா ஆண்டவரை ஆசீர்வதியும், ஆசீர்வதிக்கப்படுவான். நமக்காக ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் இப்படி கேட்டவர் நீங்க ஏன்னு கேட்கல. ஆனா அடுத்தவங்களுக்கு ஆண்டவரே பாவம் பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க, இதை கொஞ்ச நாள் குழந்தை இல்லையா, அதை பிளஸ் பண்ணி விடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் பிளஸ் பண்ணி விடுவார். என்ன ஆண்டவரே இது? நான் அதிகாலையில் செபிக்கிறேன், இரவெல்லாம் செபிக்கிறேன். வெரி நெக்ஸ்ட்
வேர்ஸ்ல, அதாவது அடுத்த அதிகாரம் முதல் வசனம் 2வது வசனத்துல தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. சாராள் 1வது வசனத்துல கர்த்தர் கடாட்சித்தார். எப்படி தெரியுமா? தாம் சொல்லி இருந்தபடி. நம்ம ஜெபம் கேட்கப்படலைன்னா அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் வேறொன்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். வாக்குத்தத்தம் யார் மேல கிடையாது? அபிமெலேக்கு மேல கிடையாது. அதனால அவனுக்காக கேட்டதும் கொடுத்துட்டார். என் ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனா ஆபிரகாமே, உன் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது, அதனால நீ கேட்டதை நான் தரல, நான் சொன்னதுக்குன்னு ஒரு காலத்தை வைத்திருக்கிறேன். அந்த காலத்துல நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா. ஆண்டவரே, நான் நிறைய கேட்டேன், எனக்கு தரல. நீங்கள் அபிமெலேக்கின் சந்ததி அல்ல, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆபிரகாமின் சந்ததி. ஆனா இருக்கிறது ஃபுல்லா வரக்கிறோம். சரி, ஆபிரகாமின் சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? உங்ககிட்ட இல்லைன்னாலும் ஒன்னு அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா தான் வைப்பார். ஆபிரகாம்கிட்ட இல்லை, ஆனால் அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா தான் வைப்பார். வாக்குத்தத்தத்துக்கான காலம் என்பது அது தேவன் குறித்தது. தேவன் குறித்தது. பிரசங்கி 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம். எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொன்றிற்கும். அடுத்த வார்த்தை, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு சமயம், டைம். ஒரு டைம் வச்சிருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? நாமளே நாள் குறிக்கிறோம். கர்த்தர் டைம் வச்சிட்டாரு. ஏன்னா என்ன கர்த்தர் யாரா வச்சிருக்கிறார்? ஆபிரகாமின் சந்ததியாய். வாக்கு கொடுக்கிறார், செய்வார் என்பது உறுதி. வாக்கு கொடுத்துட்டார். வாக்கு கொடுத்தவர் யாரு? சர்வ வல்லவர். ஏன் செய்யல? அதுக்கான அப்பாயிண்டட் டைம், குறித்த காலம் இன்னும் வரவில்லை. யாருங்க அந்த காலத்தை குறிக்கிறார்? கர்த்தர். ஏனென்றால் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் கர்த்தர். அதனாலதான் குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபகுக்கு 2:3. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்து. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அது, எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமாய் வரும். டிலே ஆனதும் நம்ம அவ்வளவுதான் போச்சு நினைக்கிறோம். இல்ல, நிச்சயமா வரும். தாமதிக்குதுன்னு நினைக்கிறோம் தெரியுமா? அவங்களுக்கு தான் இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு எழுதினார். இங்க பாரு, நிச்சயமா வரும். நீ காலையிலே ஆண்டவர் நிச்சயம் என்ற வார்த்தையை தந்தார். அதை என்னைக்கே ஒரு நாள் ஆண்டவர் பேச வைப்பார். நிச்சயமா வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். சொல்லிட்டீங்களா? நிச்சயமா வரும். காத்திரு. அடுத்த வார்த்தை, அது தாமதிப்பது. தாமதித்தாலும் காத்திருன்னு சொல்லிட்டு கடைசியில் தாமதிப்பதில்லை. தாமதம் என்பது என்ன தெரியுமா? கர்த்தர் குறித்த டைம் தாண்டது இல்லை. நாம் ஒரு டைம் குறித்திருக்கோம்ல. இந்த ஆகஸ்ட் 31க்குள்ள இரு கொஞ்சம். ஆண்டவரே ஏன் செய்யல? ஆண்டவர் சொல்ல, செய்வேன். ஏன் வரல? நிச்சயமாய் வரும். எப்போ? ஆண்டவரே குறித்த காலம். சோ ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கும் போதே டைம் செட் பண்ணிட்டார், எப்போ நடக்கணும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. 23 நினைக்கிறேன். 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அறுப்புக்கு நியமித்த வாரம் என்று 24வது வசனம். அந்தந்த பருவத்திலே, நல்ல கவனிச்சிங்களா இந்த வார்த்தையை? அந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து. ஆமென். ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் இன் ஹிஸ் சீசன். அவருடைய சீசன் அவர் வச்சிருக்கிறார். முன்மாரி எப்போ பெய்யணும், பின்மாரி எப்போ பெய்யணும்னு அவர் ஒரு சீசன் வச்சிருக்கிறார். முன்மாரியையும் பின்மாரியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எந்த வாரத்தில் விதைக்கணும் அவர் செட் பண்ணி வச்சிருக்கிறார்.
விதைத்ததின் பலனை எந்த வாரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்னும் அந்த வாரத்தையும், ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்பாயிண்டட் வீக்ஸ் ஆஃப் த ஹார்வெஸ்ட், அறுப்புக்கு நியமித்த வாரங்கள். ஒவ்வொன்றுக்கும் காலம் உண்டு, எல்லாத்துக்கும் டைம் செட் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால ஏன் பல நேரத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை குறித்த ஒரு தெளிவு தேவ பிள்ளைக்கு தேவை. வாக்குத்தத்தம் என்பது சொல்லி உடனே செய்யறதுல முன்னறிவிக்கிறார், முன்னமே அறிவிக்கிறார். தாவீது என்ன சொல்லுகிறார்? வெகு தூரத்து செய்திய நீங்க எனக்கு சொல்லி இருக்கிறீங்க. யார் அறிவிக்கிறார்? சகலத்தையும் செய்ய வல்லவர் அறிவித்திருக்கிறார். சொன்ன அனைத்தையும் வரவழைத்து வரிசையாய் நிறுத்துகிறவர் அறிவித்திருக்கிறார். ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறார். அந்த டைம் வேற யாரையும் செட் பண்ண விடல, நம்மளெல்லாம் செட் பண்ண விட்டு அடுத்த செகண்ட். இந்த புதுசு அலாரம் வாங்கி இப்பெல்லாம் மொபைலில் இருக்கும், அந்த அலாரம் கிளாக் பார்த்துருக்கீங்களா? எப்படி செக் பண்ணுவோம் தெரியுமா? இப்போ 12:01ன்னா 12:02க்கு வச்சுட்டு பார்ப்போம். உடனே கிரீன்னு சவுண்ட் அடிக்கணும். உடனே ஓகே, நமக்கெல்லாம் இப்படி நடந்தாதான் ஓகே. இல்லை சரி 12 மணிக்கு 5 மணிக்கு அலாரம் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இல்லை, நமக்கு உடனே அடுத்த 1 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வச்சு அதுக்கெல்லாம் பொறுமை கிடையாது. அது அப்படியே முள்ளு சுற்றி வந்து அடிக்கணும். அப்பாடா, நமக்கு அப்படி தான் ஜோம் பண்ணி ஆமேன்னு போட்டு கண்ணை திறந்து ஈசாக்கு அப்படி கையில் வந்து படுத்து கிடந்து நமக்கு வந்து அப்படி எதிர்பார்க்கிறோம். இல்லாதோன்னா என்ன ஆண்டவரே, குறித்த காலம், குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே, குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே. வாக்குத்தத்தம் இங்க பாருங்க, பிரசங்கி 3:11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு எப்படி செஞ்சு பழக்கம் கிடையாது தெரியுமா? அந்த குறையா செஞ்சு பழக்கம் கிடையாது. ஆண்டவருக்கு எப்படி செஞ்சுதான் பழக்கம்? பெர்ஃபெக்ட்டா. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி செஞ்சு பழக்கப்பட்டதுனால அந்தந்த டைம்ல தான் செய்வார். ஆண்டவர் நினைச்சா சீக்கிரம் செய்ய முடியும். ஆனா வந்து இல்ல, எது எந்த டைம். எங்க குழந்தை பிறக்கும் போது நம்ம எல்லாருமே வெளியே இருந்து என்ன சாப்பிடுவோம்? இட்லியா? ஸ்வீட், லட்டு சாப்பிடுவோம். சரி, யாராவது அந்த குழந்தைக்கு அந்த லட்டை கொடுத்துருக்கீங்களா? ட்ரை பண்ணாதீங்க, கம்பெனி பொறுப்பு கிடையாது. எல்லாம் அந்த குழந்தை பேரை சொல்லி லட்டு மட்டும் இல்ல, அந்த பெருங்கூட்டம் போனதுக்கு அப்புறம் ஒரு சிறுங்கூட்டம் இருக்கும் பாருங்க, அந்த ரூமுக்குள்ள யுத்தமே நடந்திருக்கும். யாராவது குழந்தையை கொடுக்குறோமா? இல்ல. அந்த குழந்தைக்கான எண்ணெய் மட்டும் தான் அந்த டைம் கொடுப்பாங்கன்னா பால் மட்டும். குழந்தை அழுது என் பேரை சொல்லி நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்க, எனக்கு ஒரு லெக் பீஸ் ஆகுது. அந்த குழந்தைக்கு பால். ஒரு 6 மாசம் கழியும் போது அடுத்து ஒரு ஃபுட்டு, 1 வயசு ஆகும்போது அடுத்து ஒரு ஃபுட்டு, அடுத்து அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் வரும், பிறந்த நாள் பேரை சொல்லி அடுத்து இங்கே ஒரு யுத்தம். அந்த குழந்தைக்கு பருப்பை சதைச்சு எல்லாம் வச்சு அப்படி அது இப்படி பார்த்துட்டே இருக்கும். ஆனால் வளர வளர அந்தந்த காலத்தில் அந்த குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு KFC பக்கெட் வாங்கி கொடுப்போமா? நமக்கு தெரியுதுல்ல, இந்த காலத்தில் இந்த பிள்ளைக்கு அழுதாலும் இதுதான் கொடுக்கணும், அழுதாலும் இதை தாண்டி கொடுக்கக்கூடாது. ஆனால் அதே பிள்ளை வளர 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 அந்த பிள்ளை விருப்பத்தை அறிஞ்சு வெளியே போனா அந்த இதை பிடிக்கும் பாரு, இது பிடிக்கும். எங்கள் அப்பா வெளியே போயிட்டு வரும்போது எங்கேயாவது பேக்கரியில் பார்த்துட்டாங்கன்னா அங்கே போய் சாக்லேட் கேக்கு வாங்கிட்டு வா, ஏன்னா என் தங்கச்சிக்கு பிடிக்கும், அவளுக்கு அது பிடிக்கும். இது அவள் பிறந்தோடனே சாக்லேட் கேக்கு வாங்கி கொடுத்தா அந்த வளர வளர அந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தை அறிந்து அந்த டைமில் வாங்கி கொடு, இதை செய்யும். நேர்த்தியாக செய்யணும்னா அந்த டைமில் செஞ்சாதான். அந்த டைமை நாம் பார்ப்பானா என்பது தான் இப்போ அடுத்த பெரிய கேள்வி.
நீங்க பார்க்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் காதுகள் கேட்க ஒரு வார்த்தையை சொன்னதுண்டானா, இந்த தீபம் மங்கலாம் அணையாது. ஆமென். மங்கலாம் அணையாது. ஏன்னா உன் வாழ்க்கையில் நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி என்கிட்ட சொல்றார். நான் அதை பார்க்காம நான் போயிட்டேன்னா அவர் உண்மையில் பிசகிட்டார் அர்த்தம். என்னுடைய உண்மையின்படி அல்ல நான் சுதந்திரிக்க போகிறது, அவருடைய உண்மையின்படி. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சங்கீதம் 92 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 92 14வது வசனம், கர்த்தர் உத்தமர் என்றும், கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. அடுத்த வசனம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையுமாய் இருப்பார்கள். ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லிட்டார். உங்க ஆரோக்கியம் உள்ள காலத்துல நடக்கல, இப்போ உங்களுக்கு வயசாயிட்டு. சொன்னது யாரு? கர்த்தர். இப்போ கர்த்தர் அதை எப்படி விளங்க பண்ணுவார் தெரியுமா? அவர் உத்தமர் என்றும் அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படிக்கு உனக்கு வயசானாலும் உன்னை கனி கொடுக்க வைப்பார், புஷ்டியும் பசுமையுமா இருக்க பண்ணுவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வார்த்தை, நேரம் போகிறதுனால குயிக்கா சொல்லி ஜெபிக்கிறேன். நாளையிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய வாக்கு தத்துவத்தை நம்ம தியானித்து சுதந்திரிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த அறிமுகம் எதுக்குன்னு இந்த தெளிவோடு தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம். கர்த்தர் இடைபடுவாராக. யாருக்கு உண்மையிலே வாக்கு தத்துவம்? இந்த பைபிள் உள்ள வாக்கு தத்துவம் உண்மையிலே யாருக்கு? ரோமர் 9வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே அவர்கள் இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரே புத்திர ஸ்வீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. ஒரு ஆமீன் வரலன்னு எனக்கு தெரியும். எதுக்கு நம்ம இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தம் இருந்தா நாம எதுக்கு ஆமீன் சொல்லணும்? இப்படி இருந்துச்சு. எது வரைக்கும் தெரியுமா? என்னுடைய ஆத்துமநேசர் வரது வரைக்கும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்களிலே அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், கிறிஸ்து நம்ம யாரா இருந்தோம் தெரியுமா? நானே சொல்றேன், கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தோம், காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களா இருந்தோம், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு ஏரியா பக்கமே வந்துடாத. சிம்பிளா சொல்லணும்னா, சிலர் நம்ம அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அறியாத ஒருத்தங்க வராங்கன்னா சாப்பாடு அப்படி மெதுவா. கிறிஸ்து வரது வரைக்கும் என் முகம் பட்டாலே வாக்கு தத்தத்தை எல்லாம் இஸ்ரவேலர்கள், நீ யாரு? நான் புறஜாதியன், எப்படிங்க வரலாம், வெளிவா. இப்படிதான் இருந்துச்சு. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவை எவ்வளவு கொண்டாடணுமோ அவ்வளவு கொண்டாடணும். கிறிஸ்து இல்லைன்னா பரலோகத்தை குறித்த யோசிக்க கூட நமக்கு தகுதி கிடையாது. வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தின் தேவனற்றவர்களுமா இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். 13வது வசனம், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்போ இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். இப்போ பக்கத்துல வந்துட்டோம். தூரமா இருந்த நாம பக்கத்துல வந்துட்டோம். இதுதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 39 அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்தாவில் நிறைந்து சொல்லுகிறார், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்று ஃபுல் ஸ்டாப் வைக்காம அங்க ஒரு கமா போட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு தெரியுமா? இயேசுவின் இரத்தத்தால மீட்கப்பட்ட அத்தனை பேருக்கும். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் தைரியமா இதை படிக்கலாம். இது எனக்காக நான் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நான் பணத்தால் மீட்கப்பட்டவன் அல்ல, படிப்பால் மீட்கப்பட்டவன் அல்ல, எந்த உலக பலத்தால் மீட்கப்பட்டவன் அல்ல, இயேசுவின் இரத்தத்தால. அதனால சொல்லுவேன்,
ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள். ஆண்டவர் நம்மை ஆபிரகாமின் சந்ததியை மாற்றிவிட்டு வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்குள்ளே ஆமென்றும் ஆமென் என்று வைக்கல, கிறிஸ்துவுக்குள்ள வச்சுட்டார். இப்ப ஆபிரகாமும் சுதந்திரிக்கணும் யாருக்கிட்ட தான் வரணும்? ஆபிரகாமும் சுதந்திரிக்கணும் யாருக்கிட்ட தான் வரணும்? கிறிஸ்துட்ட வரணும். நானும் சுதந்திரிக்கணும் யார்கிட்ட தான் வரணும்? அப்போ இங்க யூதன் கிரேக்கனுங்கிற வித்தியாசத்தை உடைச்சிட்டாரா? இஸ்ரவேலின் புறஜாதிங்கிற வித்தியாசத்தை உடைச்சிட்டாரா? அடிமை சுயாதீனங்கிற வித்தியாசத்தை உடைச்சிட்டாரா? என் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. என் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. என் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நல்ல கையை தட்டி பாடுங்க. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, ஆமென். இப்பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, எல்லாம் நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோட அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படும் போது கலாத்தியர் 3 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களாய் மாறுகிறோம். கிறிஸ்துவுக்கு உள்ளதான் என்ன இருக்கு? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் ஆமென் என்றும். அப்ப நான் கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்யும் போது நான் அந்நியனாய் அல்ல, கிறிஸ்துவுக்கு உள்ளானவனாய். அதாவது எனக்கு ஒரு டோர் ஓபனா இருக்கிறது, கிறிஸ்து என்கிற வாசலுக்குள்ளே நான் உள்ள போனதும் வெளியே நிற்கும் போது எது எது எனக்கு எட்டாததா இருந்ததோ, என்ன கிறிஸ்து என்கிற வாசலுக்குள்ளே பிரவேசிக்க வைத்தவது பார்த்தா எனக்கு எட்டாததா இருந்த எல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்கூல்ல ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் வரான், அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். வெளியில் சாக்லேட் ஒருத்தர் வித்துட்டு இருக்கிறார். வித்துட்டு இருக்கும்போது அந்த பையனுடைய அப்பா சாக்லேட் வாங்கி அவனுக்கு கொடுக்குறார். இவன் அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். அந்த பையன் இவன் சாக்லேட் கேட்குறான். தெளிவா, இது எனக்கு எங்க அப்பா காசுல வாங்கித்தது, நீ தள்ளி போ அப்படி சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுறாங்க. அவனுக்கு கிடைக்கல, அழுதுகிட்டே போகிறான். அழுதுகிட்டே போகும்போது இவங்க அப்பா வராரு, இவனை பார்க்குறாரு, அழுறான். இவன் நினச்சா நேரம் அந்த சாக்லேட் விற்கிற ஆள்கிட்ட கூட்டிட்டு போய் வாங்கி தருவார். இவர் அப்படி செய்யாமல் நேராக வந்து இவனை கூட்டிட்டு ஒரு பெரிய பேக்கரியை கூட்டிட்டு போகிறார். உள்ள கூட்டிட்டு போய் பார்த்தா அங்கே ஒரே ஒரு டைப் சாக்லேட் தான் இருந்துச்சு. இங்கே அதை விட வித்தியாசமா பலது இருக்கு. நேரம் உள்ள கொண்டு விட்டுட்டு உனக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடு. அவனுக்கு இப்போ கையம் ஓடலை. நான் இது காஸ்ட்லி, இங்க பாரு, அதுக்கு விலை கொடுக்கிறது நான். அங்க நீ தள்ளப்பட காரணம் என்ன தெரியுமா? உன்கிட்ட அதுக்கான கிரயம் இல்லை. என்னால் அதே வாங்க முடியல. இந்த திருவிழா கடையில எல்லாம் கொண்டு வச்சிருப்பாங்க பாருங்க, சின்ன சின்ன மிட்டாயாக தான் இருக்கும். அதே வாங்க முடியாமல் சைடில் நின்று பார்த்துட்டு இருப்போம். சின்ன வயசுல நாங்கெல்லாம் பார்த்துருக்குறோம், தான் பார்த்துருக்குறோம். அப்படி பார்த்துட்டு திடீர்னு எங்கள் அப்பா கைண்டி கொண்டால வருவாங்க. திடீர்னு கூட்டு அப்படி பேக்கரி போவாங்க, வாங்கிக்கோ. அங்கே வந்து அப்போலாம் 5 காசு 10 காசுகள், 5 காசு 10 காசுக்கே வாங்க முடியல. இங்கே வந்து எவரு உனக்கு என்ன வேணும்னு மட்டும் பாரு, பில் கவுண்டருக்கு ஒன்றும் நான் விட மாட்டேன். நீ வாங்கிட்டு அதில் உட்காந்து சாப்பிடு. நீ சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் பில்லை செட்டில் பண்ணிடுவேன். ஒரு உலக தகப்பனை தன் பிள்ளையை அறிந்து இப்படி நடத்தும் போது கிறிஸ்துவுக்குள்ள இதுக்கான கிரயத்தை என் ஆண்டவர் ஆல்ரெடி சிலுவையில பே பண்ணிட்டார். சிலுவையில பே பண்ணிட்டார், சிலுவையில கொடுத்துட்டார். வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே, இதெல்லாம் இது ஆபிரகாமுக்கு மட்டும்தான்.
இது தாவீதுக்கு மட்டும்தான், இது ஈசாக்குக்கு மட்டும்தான் இருக்கும்போது நீர் என்னை உமக்குள்ள கொண்டு பார்த்தா எல்லாமே மொத்தமா இருக்கும், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஆண்டவருக்குள்ள இருக்கிறவன் வாக்கு தத்தத்தால திக்கு முக்காடிடுவான். அவன் நீ போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் ஆமென் சொல்றவங்க. அதான் இந்த சத்தத்தை தூரத்தில் ஆங்காங்க இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு அண்டை வாருங்கள், நல்ல மேய்ச்சலை கண்டடைவீர்கள், அவர் நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. நேரம் அதிகம் போறதுனால ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை நான் எப்படி நம்புறது அதை மட்டும் சொல்லிட்டு ஜெபிக்கிறேன். நல்ல கவனமா கேளுங்க. இது ஃபுல்லா இருக்கு. ஆனா ஆண்டவர், அதை நான் சொன்னேன்ல, யாருக்கு என்ன தேவை அதை எடுத்தவர் கொடுப்பார். ஆமா, எல்லாருக்கும் வீட்டில் ஆனால் தேவையானதை எடுத்து கொடுப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. அதே போல என் வாழ்க்கை பயணத்துக்கு எனக்கென்று தேவன் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். நான் அதை எப்படி நம்புவது? கர்த்தர் என்னோடு பேசுகிறார். எப்படியெல்லாம் கர்த்தர் பேசுவார்? தரிசனத்தில் பேசுவார், வசனத்திலிருந்து அதிகமாய் பேசுவார், தேவ மனிதர்களை கொண்டு பேசுவார். அதில் இப்போ நான் விளக்கிட்டு இருந்தா டைம் இல்லை. ஆமாம், கதரிசித்தமானவர்கள் நாட்களில் பார்க்கலாம். கூட இருக்கிறவங்க வச்சு பேசுவார், கூட இருக்கிறவங்களை வச்சு பேசுவார். ஆமாம், எதிரியை வைத்தும் பேசுவார். ஆண்டவருக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ண நினைச்சிட்டாருன்னா கழுதை வச்சு பேசுவார். ஆமென். எனக்கு ஒரு விஷயத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தணும், அங்கே வேற யாரும் இல்லை, பிள்ளையாமுக்கு முன்னாடி கழுதை மட்டும்தான் இருக்கு, வாய் திறந்து பேச வச்சுட்டார். பேதுருட்ட சேவலை வச்சும் பேசிட்டார். பேசணும்னு நினைச்சா பேசிடுவார், தெரியப்படுத்தணும் நினைச்சா தெரியப்படுத்துவார். இப்போ நிறைய கேட்கிறோம், நிறைய பார்க்கிறோம், நிறைய படிக்கிறோம். இது எனக்கானது என்பதை நான் எப்படி உறுதிப்படுத்த? முதலாவது, அதே வேர்டு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும், திரும்ப 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 திரும்ப. நாம திரும்ப திரும்ப எடுக்கிறது இல்லை, அவர் திரும்ப திரும்ப எப்படியாவது படிக்க வைப்பார், கேட்க வைப்பார், மீண்டும். எதுக்கு திரும்ப திரும்பனா, அது எனக்கான வார்த்தை தான் என்பதை நான் உறுதிப்படுத்துறது வரைக்கும் கர்த்தர் பேசுவார். ஆபிரகாம்கிட்ட 75 வயதுல என்ன பேச தொடங்கினாரோ அவனுடைய 99வது வயது வரைக்கும் பேசிட்டே இருக்கிறார். ஏன்? ஆபிரகாமை எந்த நிலையில கொண்டு வரணும் தெரியுமா? முழு நிச்சயமாய் நம்பி. ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, நான் நம்பலைனாலும் கர்த்தர் என்னை நம்ப வைப்பார். அதுக்காக தான் அவர் என்கிட்ட திரும்ப திரும்ப திரும்ப. நாம அப்படி ஸ்கிப் பண்ணுவது வேண்டாண்டவர், அடுத்தது இது வேண்டாம் விட மாட்டார். மீண்டும் மீண்டும் தாவீது சொல்லுகிறார், மனுஷர் முறைமையா எனக்கு சொன்னீர். அதன் அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே உம்முடைய லெவல்ல உங்க ஸ்டாண்டர்ட்ல நீங்க சொன்னா எனக்கு புரிந்திருக்காது, தூதர்களுடைய ஸ்டாண்டர்ட்ல எனக்கு சொல்லியிருந்தாலும் எனக்கு புரிஞ்சிருக்காது. அதனால எனக்கு என்ன ஒரு இந்த கிளிப்பிள்ளைக்கு சொல்லது போல சொல்லுவாங்கல்ல, ஆண்டவரே அப்படி எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க ஆண்டவரே. தேவன் தம்முடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கதான் அதுதான் இருக்கும். அதாவது எது வரைக்கும் அப்படின்னா, நீங்க அதை இது எனக்கான வார்த்தை என்பதை நீங்க பிடித்து கொள்றது வரைக்கும் உங்களை அந்த எங்க பார்த்தாலும் தான் இருக்கும். மீண்டும் மீண்டும் பேசிட்டே இருப்பார். அடுத்து ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, நீங்க மறந்தாலும் கர்த்தர் திரும்ப நினைவுபடுத்துவார். காற்று அடிச்சுட்டே இருக்கு, மழை பெஞ்சிட்டே இருக்கு, நட்சத்திரமும் இல்லை, சூரியனும் இல்லை. பவுல் மறந்துட்டார். என்ன மறந்துட்டார்னா, நான் ராயனுக்கு முன்னாடி நிற்கணும்னு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்துட்டு பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை முற்றிலும் அட்டுப்பட்டு. உடனே தூதன் நைட்டு இங்க பாரு, அன்னைக்கு சொன்னதை மறந்துட்டியா? உடனே பவுல் சொல்றார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. இது ஏன் பவுல் நேற்று சொல்லலை? ஏன்னா நேற்று நான் மறந்துட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு காற்று வீசின போது அது தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு கர்த்தர் தந்த வார்த்தையை நான் மறந்துட்டேன். சில வார்த்தைகளை நம்ம மறந்துடுவோம். ஏன்னா வாழ்க்கையில் அடிக்கிற காற்று அப்படிப்பட்ட காற்றா இருக்கும். ஆனா திரும்ப நினைவுபடுத்துவார், ஏதாவது ஒரு வகையில் நினைவுபடுத்துவார். மூன்றாவது பாத்தீங்கன்னா, அடையாளத்தினால உறுதிப்படுத்துவார். அடையாளத்தினால உறுதிப்படுத்துவார்.
இந்த 3 அனுபவம் கண்டிப்பா நடக்கும். பழைய பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அசரீரி சத்தம் கேட்கும், தேவனே டைரக்டா பேசுவார், அப்புறமா தூதனை அனுப்பி பேசினார், தரிசனம் சொல்லப்படும். இதெல்லாம் நமக்கு ரேரா இருக்கும். ஏன் ஆண்டவர் அன்னைக்கு மாதிரி தூதனை அனுப்பாம இப்படி பேசுறாருன்னா நம்மளை விசுவாசத்துல வளர பண்ண. ஆண்டவர் என்ன சொல்வார்? கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாம. அப்போ என்ன, ஏன் அன்னைக்கு மரியாள்கிட்ட கேப்ரியல் அனுப்புனீங்களே ஆண்டவரே, தானியல்கிட்ட கேப்ரியல் அனுப்புனீங்களே ஆண்டவரே, அதே மாதிரி அனுப்புற மேட்ரு முடிஞ்சல ஆண்டவரே. ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கடந்து என்ன சொல்ற, லாசருவை மட்டும் நீங்க அனுப்பிட்டீங்கன்னா என் சகோதரர்கள் எல்லாரும் அப்படி யாரும் ரட்சிக்கப்படலாம். அங்க ஊழியர்கள் இருக்கிறாங்க, மோசே தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அதற்கென்று நியமிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்க பேசுவாங்க, அவங்க பேசின வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை ஏற்று ரட்சிக்கப்பட்டா வா. ரட்சிப்பு ஆண்டவரால ஒரு செகண்ட்ல மொத்த மனுக்குலத்தை ரட்சிக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் அப்படி செய்யல? ஆண்டவர் விசுவாசிக்கிறவன், விசுவாசிக்கிறவன். அந்த விசுவாசம் நான் எனக்குள்ள வரணும். அதுக்காக கர்த்தர் வார்த்தையை துணிக்க பண்ணுகிறார். எனக்குன்னு ஒரு வார்த்தையை வச்சுட்டார், ஆண்டவர் பேசுறாரு. அதை நான் நம்புறது. 75 வயதுல கர்த்தர் பேசின போது அவருடைய மகத்துவத்தின் நிமித்தம் ஆபிரகாம் கீழ்ப்படுகிறான். ஆனா அந்த வார்த்தையை விசுவாசித்தான் என்று சொல்லவில்லை. ஆனா 86வது வயசுல ஆபிரகாமே, இங்க பாருப்பா, நட்சத்திரத்தை போல நான் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லும் போது ஆபிரகாம் பார்க்கிறான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுதானே பேசிட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் விசுவாசித்தான். எனக்கென்று தேவன் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் என்றால் அந்த வார்த்தையின் மேல் எனக்கு விசுவாசம் வர்றது வரைக்கும் கர்த்தர் என்கிட்ட அந்த வார்த்தையை ரிப்பீட்டடா பேசிட்டு இருப்பார். நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சாலும் இந்த வார்த்தை வர்ற இடத்துல உங்க மனம் கொஞ்சம் ஆடும், உங்க மனம் கொஞ்சம் இடிக்கும். நீங்க ஃபுல் மெசேஜ் உட்கார்ந்து கேட்டிருந்தாலும் இதுக்கு ரிலேட்டடா வார்த்தை வரும்போது உங்க இருதயம் வந்து உங்களை இப்படி தட்டி விடும். போற வார வெஹிக்கிள்ல எவ்வளவு வசனங்களை எழுதின வண்டிகள் போயிட்டே இருக்கும். ஆனா இதே வார்த்தை போட்ட வண்டி வரும்போது உங்க கண்ணு உங்களை அறியாம திரும்பும். நீங்க நிறைய செய்தி யூடியூப்ல கேட்பீங்க, ஆனா இதே வார்த்தை அடங்கின செய்தி வரும்போது அந்த செய்தி அப்படியே நின்னு கேட்டுட்டு இருப்பீங்க. அதனாலதான் தாவீது சொன்னார், நான் நம்பின வசனம் என்றல்ல, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை கர்த்தர் பேசி இருக்கிறார். நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு இப்போ வாக்குத்தத்தத்தை திருப்பி தட்டி எடுக்க போறீங்க நினைக்கிறேன். இல்ல எனக்கு இன்னும் உறுதியாக இல்லையா, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த மாதத்துல அடையாளத்தினாலே நம்முடைய வசனத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்தி தருவார். அதை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி. ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி. Thank you Father. ஆண்டவரே, தாவீதுக்கு புரியுற மாதிரி வெளிப்படுத்தினீங்களேப்பா, எனக்கு அப்படி சொல்லித்தாங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லி கேட்டுட்டு நம்ம இன்னைக்கு ஜெபித்து முடிக்கலாம். நாளை காலை 10 மணிக்கு வழக்கம் போல ஜெபம் உண்டு. வாருங்கள், கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார். ஒரு 2 நிமிஷத்துல நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி, உங்களை முழங்கால் படியிட முடிந்தாலோ எழுந்து நிற்க முடிந்தாலோ இன்னைக்கு ஒரு வார்த்தையை இப்ப கேட்க போறேன். ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன், உங்க வார்த்தையை நம்புறேன். ஆனா இந்த வசனம் இது எனக்கு தான் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே அதை நீங்க உறுதிப்படுத்தும்படிக்கு, அப்பா இது என் பலவீனம் ஆண்டவரே. நிறைய முறை என்கிட்ட பேசியிருக்கிறீங்க, ஆனாலும் எனக்கு தான். ஆபிரகாமுக்கே விசுவாசிக்கிறதுக்கு இவ்வளவு வருஷம் ஆகும்போது நாங்களே எம்மாத்திரம் ஆண்டவரே நீர் உறுதிப்படுத்துகிறவர் அல்லவா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, இது எனக்கான வார்த்தை என்கிற ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினானே, அப்படி ஒரு நம்பிக்கை வரும்படியாய் கர்த்தர் எனக்கு தயவாய் உறுதிப்படுத்தி நான் அதை கெட்டியாய் பிடித்துக் கொள்ள என் ஆண்டவர் எனக்கு அனுக்கிரகம் செய்யும்படி செபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே நடத்துங்கப்பா. ஆபிரகாமை சுதந்திரிக்க வச்சது போல நான் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே, சுதந்திரிக்கணும்ப்பா. நான் இதற்கு தூரமா இருந்தவன் ஆண்டவரே, ஆனா நீங்க என்ன உள்ள கொண்டு வந்துட்டீங்க. உமக்குள்ளதான் எல்லா வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது. ஆம் அல்ல என்று அல்ல, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எனவே நான் முழு நிச்சயமா நம்புறேன்ப்பா. எனக்கான வார்த்தையை என்னிடத்துல உறுதிப்படுத்த ஒரு வார்த்தையை மனதார சொல்லுங்க. எனக்கான வாக்குத்தத்தத்தை என்னிடத்துல உறுதிப்படுத்த, அதை பிடித்து கொள்ள, அதை பற்றி கொள்ள, அதை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக.
இமை முழுதும் உம்மை தேடுதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே ஒரே உறவே இமை முழுதும் உம்மை தேடுதே. ஒரு உறவே ஒரே உறவே இமை முழுதும் உம்மை தேடுதே. பள்ளமும் முன்னே தெரியுதே. தெரிந்தும் விழுந்து விடுகிறேன். எல்லாம் அறிந்தும் நீரெனை உமக்காய் தெரிந்து கொண்டிரேன். பள்ளமும் முன்னே தெரியுதே. தெரிந்தும் விழுந்து விடுகிறேன். எல்லாம் அறிந்தும் நீரெனை உமக்காய் தெரிந்து கொண்டிரேன். ஒரு உறவே ஒரே உறவே இமை முழுதும் உம்மை தேடுதே. ஒரு உறவே ஒரே உறவே இமை முழுதும் உம்மை தேடுதே. சிலுவை அன்பை